ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல்லோட 4th ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஆம்பியர்ஸ் லாலேருந்து மாடிஃபை பண்ணி கொடுக்குறது. ஆம்பியர்ஸ் லாவோட ஈக்குவேஷன் தான் மேக்ஸ்வெல்லோட 4th லா. ஸோ இந்த 4th லா என்ன சொல்லுது அப்படின்னாக்கல எனி க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டி ஹெச். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டி ஹெச் ஏன்னா க்ளோஸ்டு பாத்தில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டி இன் ஏ க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவலன்ட் டு a current in a enclosed by the path அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த டெஃபினேஷன். ஸோ இந்த அக்கார்டிங் டு ஆம்பியர்ஸ் லா டெஃபினேஷன் படி லைன் இன்டெக்ரல் ஸோ க்ளோஸ்டு பாத்துக்கு இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஹெச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிஎல். ஸோ டிஎல் டாட் ஹெச் டாட் டிஎல் ஈக்குவல் டு கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் லா, மேக்ஸ்வெல்லோட லா. ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா current density. So current density equal to என்ன சொல்லுது? J equal to I by A. இதான் current density. J equal to I by A அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம I மட்டும் அதே இடத்துல வச்சுட்டு A இந்த பக்கம் கொண்டு வந்தனால J A into J இல்லைனா J A அப்படின்னு சொல்லலாம். JA அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜே ஈக்குவல் டு ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம இந்த ஐ ஈக்குவல் டு ஜேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா. சாரி ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஐங்கிறது வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ அதனால் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இதை ஐ ஈக்குவல் டு ஏவை மட்டும் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல ஏ ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஏன்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ அதனால் டிஎஸ் ஏ இன்ட்டு டிஎஸ் பரப்பு அப்படின் போது சர்ஃபேஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஏ ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியாங்கிறதுனால. இப்போ ஏக்கு பதில் இருக்குமே சப்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கல ஐ ஈக்குவல் டு ஜே அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி ஸோ இதை கொண்டு போயிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. ஸோ 2 கொண்டு போயிட்டு 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் இன்டெக்ரல் ஹெச் டாட் டிஎல் ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக தான் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஜே இன்ட்டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் இன்ட்டு டிஎஸ் அப்படி இல்லைனாக்கல ஜே இன்ட்டு டிஎஸ்ன்னு கூட மாற்றிக்கலாம். ஜே இன்ட்டு டிஎஸ் இப்படி கூட போட்டுக்கலாம். ஜே டாட் டிஎஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது ஆம்பியர்ஸ் லா. இது மாதிரி கிடைக்கிறது தான் ஆம்பியர்ஸ் லா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆம்பியர்ஸ் லா கிடைக்குதுன்னா இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுவோம். இந்த லாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். ஆம்பியர்ஸ் லாவை மாடிஃபை பண்ணுவோம். ஸோ அப்படி ஆம்பியர்ஸ் லாவை மாடிஃபை பண்ணோம்னா மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா, மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா. ஸோ மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா என்ன சொன்னாங்களே கரண்ட் டென்சிட்டி equal to current density, conduction current density plus sum of or plus displacement current density. Current density. So current density அப்படிங்கிறது வந்து என்ன எடுத்துக்கலாம்னாக்கல ஜே சின்னு எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறத ஜே டின்னு எடுத்துக்கலாம். கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு
j. So j equal to jc plus jd. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் இப்படி எழுதினுக்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னாக்கல, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது 2, இது 3. ஸோ இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேஷன் 3ல இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஜேக்கு பதிலாக இந்த மாதிரி கிடைக்கும். இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dl equal to double integral of jc plus jd ds இப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஆம்பியர்ஸ் லா, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு ஆம்பியர்ஸ் லாவுக்கு, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஃபார்ம் இன் ஆம்பியர்ஸ் லா அப்படின்னு சொல்லி இதில் ரைட் பண்ணிடலாம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஃபார்ம். அப்படின்னு இதை ரைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணாங்களே. ஸோ இந்த ரைட் பண்ணதுக்கு பின்னாடி ஜேசி ஜேடி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கல, இன்டெக்ரல் ஹெச் டாட் இல்லை இப்படி சொல்லிடலாம். சிக்மா ஜேசி ஈக்குவல் டு சிக்மா இ, ஜேடி ஈக்குவல் டு டோ டி பை டோ டி அப்படின்னு சொல்லலாம். டோ டி பை டோ டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கொண்டு போயிட்டு இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ h டாட் dl ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஜேசிக்கு பதிலாக சிக்மா இ ப்ளஸ் ஜெடிக்கு பதிலாக டோ டி பை டோ டி இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ மீண்டும் இதையே நம்ம எழுதும்போது இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லைன் இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dl ஈக்குவல் டு சிக்மா இ ஜேசி அப்படின்னு எழுதலாம். சிக்மா இ ஜே ஈக்குவல் டு சிக்மா இ அப்படிங்கிறனால இதை நம்ம என்ன எழுதலாம், ஜே அப்படின்னு எழுதலாம். டோ டி பை டோ டியை டி ஈக்குவல் டு நமக்கு தெரியுங்க, டி ஈக்குவல் டு எப்சிலான் இ அப்படின்னு தெரியும். அதனால டிக்கு பதிலாக எப்சிலான் இன்ட்டு டோ இ பை டோ டி அப்படின்னு எழுதலாம். ஸோ எப்சிலான் இ அப்படிங்கிறது டின்னு எழுதலாம். ஸோ அதனால இந்த டிக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த டிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எப்சிலான் டோ இ பை டோ டி அப்படின்னு இதை நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணாக்கல இன்ட்டு டிஎஸ் இது இப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு இதை ஃபைனலாக வந்து பார்த்தினாக்கல எப்படி மீண்டும் மாற்றி எழுதலாம். இதை ஜேன்னு போட்டாச்சு, இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். மீண்டும் இதை டோ டினே கூட மாற்றிக்கலாம். நம்ம வசதிக்க வேண்டி இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dl ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் விட்டுட்டேன். இதெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ் வரும். எஸ் ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜே ப்ளஸ் மீண்டும் டோ டி பை டோ டின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக எப்சிலான் இனாக்கலையே என்னது, எப்சிலான் இக்கு பதிலாக டின்னு போட்டுருக்கோம் இன்ட்டு டிஎஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டோக்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஸ்டோக்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, ஈக்குவேஷன் நம்பர்
3 இது 4ன்னு வச்சுக்கோ. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் 4 LHS apply Stokes theorem. So Stokes theorem என்ன சொல்லுது இதுக்கு? So H dot dl இப்படி இருந்தாக்கல இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரலாக போட்டுரும். சர்ஃபேஸ் டபுள் இன்டெகிரல் எஸ் வந்துடும். ஹெச் அப்படியே போட்டுக்கோ. ஸோ இங்கே கிராஸ் போட்டுக்கோ, இங்கே ஒரு டெல் போட்டுக்கோ, ப்ராக்கெட் போட்டுக்கோ. டெல் கிராஸ் ஹெச்ஏ இன்ட்டு டிஎலுக்கு பதிலாக இங்கே எஸ் வரதுனால டிஎஸ். இதுதான் ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோ. ஸோ ஈக்குவேஷன் 5 கொண்டு போயிட்டு 4ல் சப்ஸ்டிட் பண்ணு. ஈக்குவேஷன் 5 4ல் சப்ஸ்டிட் பண்ணு. ஈக்குவேஷன் 5 substitute in equation 4. இப்படி சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னாக்கல இதுக்கு பதிலாக டபுள் இன்டெகிரல் ஆஃப் எஸ் இன்ட்டு டெல் கிராஸ் ஹெச்ஏ டெல் கிராஸ் ஹெச் இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு இதில் இதுக்கு பதிலாக இதை சப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ரிமைனிங் அப்படியே இருக்கும். டபுள் இன்டெகிரல் ஆஃப் h into j plus dou d by dou t into ds. இப்போ dsம் போயிடும், இதுவும் போயிடும். ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னாக்கல ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் அதாவது கேன்சல் ஆயிடுச்சு. டெல் கிராஸ் h ஈக்குவல் டு j plus dou d by dou t அப்படின்னு ப்ரூவ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட 4th ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷன் இப்படி தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ கரண்ட் டென்சிட்டி இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் மாடிஃபை பண்ணி எழுதுவோம். ஸோ இந்த மாடிஃபை பண்ணக்கூடிய கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி ஜே ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒன்றும் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த ஜேக்கு பதிலாக இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்புறம் இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கல ஜேசிங்கிறது ஜேசி ஈக்குவல் டு சிக்மா இன்னு போட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே மாற்றி நம்ம எழுதிடுவோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கல ஆம்பியர்ஸ் லா நமக்கு கிடைக்கும்.